நான் அந்த ஒர்க் ஷாப் டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கேன், நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஓகே ஜி. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், என்ன கண்டிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து என்ன பார்த்தோம், டியூட்டி மேப்பிங், இதெல்லாம் முந்தானத்து பார்த்துன்னு நினைக்கிறேன். டார்மண்ட் டார்மன்சி, கரெக்ட். அந்த அக்கௌண்ட் ஆஃபீஸர். அப்புறமா செட்டில்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, செட்டில்மெண்ட் லிமிட் கரெக்டா. லிமிட் வேற என்ன, அவ்வளோதானா. இது பேலன்ஸ் மெயின்டெனன்ஸு. எஸ், பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ். இதில் என்ன இப்போ பேலன்ஸ் மெயின்டெனன்ஸில் என்ன அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் இருந்தால் நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரியலனா கூட உள்ளே போயிட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம்னே அது தெரியாமல், ஐடியாவே இல்லாமல் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ நம்ம இந்த இதில் ஒர்க் பண்ணுறோம்னா அட்லீஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் இல்லையா, பார்க்கல. இல்ல ப்ரோ, கடைசி பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான். ஓகே ஓகே ஃபைன். நான் ஒன்று சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு டவுட். இப்ப கம்பெனிலயும் இன்ஆக்டிவ் மந்த்ஸ்னு இருக்கு, டார்மண்ட்லயும் நம்ம கொடுக்குறோம். எது அப்ப எடுத்துக்கோ? கம்பெனில என்ன இருக்கு? கம்பெனில என்ன சொல்லுங்க. கம்பெனில வந்துட்டு இன்ஆக்டிவ் மந்த்ஸ்னு ஒன்னு இருக்கும். ஓகே, அது எதுக்கு? அது பாத்தீங்களா, அது அந்த ஃபீல்டோட பர்பஸ். இது வந்து எப்படி எங்களுக்குன்னா சிஓசில மைக்ரேஷன் பண்ணும்போது இஷ்யூ ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்ட் ரெக்கார்டா இருந்தது. அங்க 12 மந்த் வச்சிருந்தாங்க. ஸோ அங்க இருந்து இங்க டேட் வந்து 2 இயர்ஸா மாறிடுச்சா. 2 இயர்ஸ்ல எல்லா அக்கௌண்ட்டும் இன்ஆக்டிவா போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனில வந்துட்டு இன்ஆக்டிவ் மந்த் இருந்தனால இப்படி ஆயிடுச்சு. அங்க ஏஏ அக்கௌண்ட் கிடையாது. ஏசிக்கு அங்க மேபி ஏஏக்கு இங்க தான் பாக்குமா, இல்ல அதுவும் கம்பெனி தான் பாக்குமா, இல்ல ரெண்டும் சேமா இருக்கணும்? இன்ஆக்டிவ் மந்த்ஸ் 12 பீரியட் இருக்கு மாறுபோ. இதுலயே inactive months indicates the number of months without customer activity before an account is declared as an inactive. This value is used when checking an account as being inactive. வேலை என்ன ஒன்றுமே கொடுக்கல, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இது ஏ அக்கௌண்ட்டுக்கா நான் ஏ அக்கௌண்ட்டுக்கான எப்படி புரியும்? ஆக்டிவிட்டி மந்த்ஸ் வித்தவுட் கஸ்டமர் ஆக்டிவிட்டி. கஸ்டமர் ஆக்டிவிட்டினா எந்த இப்போ எல்லாம் பேசிக்கா இந்த லாஸ்ட் டிஆர் அமௌண்ட், லாஸ்ட் சிஆர் அமௌண்ட் வச்சு கால்குலேட் ஆகும் ஜி. எப்ப லாஸ்டா டெபிட் பண்ணிருக்காங்க, எப்ப லாஸ்டா கிரெடிட் பண்ணிருக்காங்க, அதுதான் அது கஸ்டமர் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒன்லி இப்போ அந்த அமௌண்ட் இப்போ நம்ம ஏல பார்த்தனா அதர் தென் அமௌண்ட் வந்து நிறைய சேஞ்ச் பண்றோம். ஆமா, அது வந்து இது பார்க்காது. அது இது பார்க்காது. இது ஒன்லி அமௌண்ட் டெபிட் கிரெடிட் அப்படின்னு. ஆமா, அது ரெண்டு ஃபீல்ட் மட்டும் தான் பார்க்கும். ஓகே, அப்போ அந்த ஏல இப்போ இங்கே கொடுத்துட்டோம்னா இது ஜென்ரிக்காக எடுத்துக்கும். நமக்கு இங்கே இதுதான் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் இரஸ்பெக்டிவாக ஏ அக்கௌண்ட்டு நார்மல் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே இது அப்ளிகபிள் ஆகும். இங்கே கொடுக்கலன்னா நம்ம அங்கே வந்து இன்னும் யூசர் ஐ மீன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அங்கே. ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ, ஷேர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆமாம், ஸ்டேட்டஸஸ் அதெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அது பண்ணலாம். இங்கே கொடுத்துட்டோம்னா இது ஜென்ரலாக இந்த இது அப்ளை பண்ணிவிடும். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லைவ்லேயே ஒர்க் ஆயிடுச்சுல்ல அந்த மாதிரி. ஆமா ஆமா, எங்களுக்கு யூஏடில வந்துட்டு மைக்ரேட் பண்ணும்போது எல்லாமே இன்ஆக்டிவ் மந்த்தா போயிடுச்சு, இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டா மாறிடுச்சு. அதான் இது வந்து ஜென்ரிக்காக பிஹேவ் ஆகும். இங்கே கொடுத்துட்டோம்னா, இங்கே கொடுக்கலன்னா நமக்கு அது நம்ம யூசர் டிஃபைண்டபுளாக இருக்கும் அங்கே, அவ்வளோதான். எதை பேஸ் பண்ணி அது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் முன்சா போட்டுச்சு? எதுவுமே டெபிட்ஸ் கிரெடிட்ஸ் நடக்காம இருக்கிறத வச்சு அதை வச்சுதான். ஆமா, நமக்கு அங்கன்னா நீ வந்து கஸ்டமர் ரெக்கார்டு சேஞ்ச் பண்றது, ஃப்ரீக்வன்சி, எந்த நம்ம ஆக்டிவிட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி இங்கே கொடுக்கலாம் இன்க்ளூட் பண்றது.
ஆமா, ம். இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் எல்லாமே இருக்கும். அத ஆமா. வச்சு இங்க எதுவுமே இல்ல. ஐ திங்க் ஒன்லி பேலன்ஸஸ் தான். நம்ம எதுவுமே டெபிட்டோ, கிரெடிட்டோ நடக்காம இருந்தா, இப்போ நம்ம இந்த இந்த கவர்மெண்ட் பேங்க்லலாம் இருக்கும்ல, அப்படிதானே? எதுவுமே நடக்கலன்னா நம்ம அக்கவுண்ட் பிளாக் பண்ணிடுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம். 1 இயர்க்கு அப்புறம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது ஜென்ரிக். ஓகே. ஓகே, இங்க இருக்குது ஒன்று பார்த்துக்கிட்டோம் இன்னைக்கு. அதான் இந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணால் ஓரளவுக்கு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னா கோரில், ஏன்னா கோரில் இருக்கிறதெல்லாம் ஜென்ரிக்காக இருக்கும் சில இதெல்லாம். அதை தாண்டி நமக்கு ஏல வந்து வர்றது கொஞ்சம் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால, இப்போ அந்த பேமெண்ட் ஸ்கெடியூல்லே போனால் எப்படி உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ நான் இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் சொன்னால ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று, இன்னொன்று நம்ம சார்ஜ் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார்ஜ். ஆமாம், 2 தான். ஆக்டிவிட்டி சார்ஜ் பார்த்துருக்கோம். ஆக்டிவிட்டி சார்ஜில் நார்மலாக எந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன சார்ஜ் ட்ரிகர் ஆகணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். சார்ஜில் வந்து அந்த ஆக்டிவிட்டி சார்ஜில் கொடுத்துருக்குற ப்ராப்பர்ட்டிக்கு என்ன மாதிரி சார்ஜ் அப்படின்றது அங்கே டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? அது போக ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் நீங்கள் கூட இன்னைக்கு கேட்டிங்கள, நம்ம வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியுமா லோனில் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி நமக்கு பை டிஃபால்ட்டாக சிலதெல்லாம் கோர்லேயே அவங்க வச்சுருக்காங்க. அந்த அதுக்கு பேர் பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸ் அப்படின்ட்டு 2 இருக்குது. எப்படி ப்ராப்பர்ட்டி கிளாஸோ அந்த மாதிரி பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸ் அப்படின்ட்டு. பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸ்ன்றது அது வந்து நமக்கு டெமினோஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அது அவங்க பை டிஃபால்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புல் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸ் இருக்குன்னா, அது அவங்க அந்த கிளாஸ்லேயே வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க டிஃபைன் பண்ணிடுவாங்க கோர் ரொட்டீனோட. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் அதனுடைய அட்வான்டேஜ். இப்போ அந்த சாம்பிள் பார்க்கலாம். இது ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராடக்ட் கண்டிஷனு. இங்கே பாருங்கள், பீரியாடிக் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா? பீரியாடிக் ஆட்ரிபியூட் வந்து ஃபுல் டாட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு. இது வந்து ஏஏ டாட் பீரியாடிக் டாட் ஆட்ரிபியூட் டாட் கிளாஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இந்த இது இருக்கும், இந்த ஃபுல் டாட் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ரூல் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று. ஆக்டிவிட்டி கிளாஸில் நம்ம என்ன ஆக்டிவிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகும், இல்லைன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. இதெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சொல்லலாம், இதுதான் ஏஏ டாட் பீரியாடிக் டாட் ஆட்ரிபியூட் டாட் கிளாஸ். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனால் நிறைய இருக்கும். சிலதெல்லாம் வந்து அதான் இது இப்போ ஃபுல் டாட் டிஸ்பர்ஸ்மெண்ட்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸ். இது R14 ரிலீஸில் இருக்குது. ஃபுல் டாட் டிஸ்பர்ஸ்மெண்ட்ன்றது ஒரு பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ என்னடா இது பீரியாடிக் ஆட்ரிபியூட் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராடக்ட் கண்டிஷன். அது ஓகேவா? அது கரெக்டாக நம்ம அதுதான் பார்த்துட்ருக்கோம், கண்டிஷனில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆமாம், ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்குள்ளே வந்து இப்போது இந்த டர்ம் அமௌண்ட் சில ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்ஸில் மட்டும் இந்த பீரியாடிக் ஆட்ரிபியூட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்காது. ஓகேவா? அதை நீங்கள் ஒன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டர்ம் அமௌண்ட்டு, சார்ஜ், இந்த மாதிரி சிலதில் மட்டும் இந்த பீரியாடிக் ஆட்ரிபியூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனில் இந்த பீரியாடிக் ஆட்ரிபியூட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம இது ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? இந்த கண்டிஷனில் பீரியாடிக் ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு இந்த ஃபுல் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகேவா? இப்போ இந்த பீரியாடிக் ஆட்ரிபியூட் சொல்லுங்கள், யாராவது கேட்குறீங்க? இல்ல ஜி, நீங்க சொன்னது அந்த ஃபுல் டிஸ்பர்ஸ்மென்ட் பண்ணலாமா வேணாமா அந்த ரூல்ஸ் செட் பண்ற மாதிரி சொன்னீங்கல அது. ஓகே ஃபைன். இப்போ இந்த பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸ்க்குள்ள இது பை டிஃபால்ட்டாக இதில் நம்ம எதுவும் எடிட் பண்ண முடியாது. என்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸு, ஆக்ஷன்னு,
கம்பேரிசன் டைப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இது அப்படியே இருக்கும். ஓகேவா? எரர் மெசேஜ் ஓவர்ரைட் மெசேஜ் அப்படியே இருக்கும். நான் வேணும்னா ஒரு சாம்பிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம ரிலீஸில் எப்படி இருக்குன்னு தெரில. பீரியாடிக் டன் ஓகே. லக்கிலே அப்படி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக சேஞ்ச் இல்லை. ஸோ இந்த ஆட்ரிபியூட் கிளாஸ்க்கு எந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க டெர்ம் அமௌண்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம டிஸ்பஸ்மெண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம்? அமௌண்ட்டு தானே டிஸ்பஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்பஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து எங்கே இருக்கும்? டெர்ம் அமௌண்ட் கண்டிஷனில் தானே இருக்கும். ஸோ அந்த இதுதான் இங்கே அந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ், அந்த ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி கிளாஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஐ மீன் அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆக்ஷன் வந்து டிஸ்பஸ்மெண்ட்னாலே வந்து அமௌண்ட் என்ன ட்ரா பண்ணுறது, கம்பேரிசன் டைப் ஈக்குவல், அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஹார்ட் கோடட், அவ்வளோதான். எடிட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எடிட் எதுவும் பண்ண முடியாது. ஒன்லி டிஸ்கிரிப்ஷனை மட்டும் மாற்றலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எரர் மெசேஜ் சொல்லுங்கள். அந்த ஒரு ரொட்டீன் அதுவே கோர் ரொட்டீன் மட்டும் தான் அங்க இருக்கும்ல, லோக்கல் ரொட்டீன் அரேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை பண்ண முடியாது. இது வந்து கோர் ரொட்டீன். ஓகேவா? கேட் புல் டிஸ்பஸ் அப்படின்றது கோர் ரொட்டீன். அதான் இது ஒரு இது மாதிரி, ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஓகே கேஜி. ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ சிம்பிளி இது மாற்றக்கூடாது. இந்த இது எரர் இபி எரரில் இருக்கான்னு தெரில. சரி, ஓகே. இது எரர் இந்த எரர் மெசேஜ் எடுத்துகிட்டு வரோம். இந்த இதுக்கு இதுதான் எரரு. ஓவர்ரைடு நம்ம வந்து ஓவர்ரைடுனா 2 செட் பண்ணலாம். எரர் செட் பண்ணலாம், ஓவர்ரைடு செட் பண்ணலாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து அங்கே போகலாம். இங்கே பாருங்கள், பீரியாடிக் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். புரியுதா? பீரியாடிக் ஆட்ரி இப்போ எப்படி ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டி நம்ம கிரியேட் பண்ணுறோமா? ஞாபகம் இருக்கு. அங்கே போயிடணும் டக்குன்னு மைண்டு. எங்கே போகணும்? ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்போ அங்கே ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம தானே கிரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி இங்கே கோரில் வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே பீரியாடிக் ஆட்ரிபியூட் கிளாஸ் இருக்கும். நம்ம அந்த ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். எல்லாம் அதே இது, ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஆட்ரிபியூட் கிளாஸ் மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ரூல் ஃபார் செக்கிங் ஃபுல் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு நம்ம என்ன இதுக்கு கிரியேட் பண்ணுறோமோ அந்த இது இங்கே கொடுத்துடணும். இது சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பீரியட் டைப், லைஃப் மீன்ஸ் அந்த ஒரு ஃபுல் லைஃப் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த ரூல் வேணுமா, இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் பீரியடா அப்படின்னு இந்த இதெல்லாம் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரிலேட்டட் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த இதில் நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷனில் பாருங்கள் இருக்குது. ஃபுல்லாக பீரியாடிக் ஆட்ரிபியூட் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ்மெண்ட்டு, ஆக்டிவிட்டி கிளாஸ் வந்து லெண்டிங் டிஸ்பர்ஸ் டர்ம் அமௌண்ட்டு. ஓகேவா? இங்கே ஏதோ வேல்யூ ஒன்றும் செட் ஆகிருக்கு. ஃபைன். கீழே பாருங்கள், இது ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னு இருக்கா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டுனா ஆக்டிவிட்டி பேஸ்டு ப்ராப்பர்ட்டி பேஸ்டு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். நம்ம ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ஐ மீன் டைரெக்டாக நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அது கொடுக்கலாம். இல்லைனா ஆக்டிவிட்டி நடக்கும்போது வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டியை டிஃபைன் பண்ணணும். இங்கே வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஆக்டிவிட்டி கிளாஸே டிஃபைன் பண்ணியிருக்கோம். லெண்டிங் டிஸ்பர்ஸ் டர்ம் அமௌண்ட். அதுக்கப்புறமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு எஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. ரூல் 2 ரூல், இதுதான் ரூல் வந்து ஃபுல் டாட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே வந்து ரிசல்ட்டு ஓவர்ரைடாக எரரான்னு நம்ம செலக்ட் பண்ணோம். எரர் வேணும்னா எரரு, ஏன்னா ரெண்டுமே நமக்கு இருக்குது ஆப்ஷன்ஸு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஓவர்ரைடுன்னு கொடுத்துட்டு அந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் டாட் டிஸ்பர்ஸ்மெண்ட் நடக்கும்போது இந்த பிரேக் ஆச்சுன்னா, இந்த ரூல் நடந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் டிஸ்பர்ஸ்மெண்ட் சார்ஜ்ன்றது ஒன்று ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா?
இப்போ ஃபுல்லா டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபுல் டிஸ்பர் சார்ஜ்ன்றது ஒரு சார்ஜ் ப்ராப்பர்ட்டி இது. புரியுதா? ஓகே. ஸோ ஆ. இந்த சார்ஜ் ப்ராப்பர்ட்டியை போய் நம்ம சார்ஜ் கண்டிஷனில் டிஃபைன் பண்ணணும். இதுக்கு என்ன பர்சன்டேஜ் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த சார்ஜ் வந்து டியூவா பில்லாக ரைஸ் ஆயிரும். ஆக்டிவிட்டி சார்ஜ் மாதிரி இது. ஓகேவா? ஓகே, ஓகே. அப்போ புரியுதா இந்த கண்டிஷன் இன் பேசிக்? கேஸ் ஓவர் ரைடு அக்செப்ட் பண்ணி பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்றோமா? ஆமா, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி டிஸ்பஸ் பண்ணல, இன்னும் நாட் டிஸ்பஸ்டில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரியும் இல்லையா? இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது ஐடியா இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோனாக டெபாசிட் ஆகிட்டு கிரியேட் பண்ண உடனே என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும்? எனி ஐடியா? லோனுனா நாட் டிஸ்பர்ஸ்டு தான் இருக்கும். ம் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் போயிடும். ம் அப்புறமா வந்துட்டு இன்கேஸ் டெலிக்யூன்ட் வந்துட்டு அதான் நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க. ம் ஸ்டேட்டஸ் வந்து எங்க அப்டேட் பண்ணோம் நம்மளே கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இல்லை வேணாலும் இல்லை, அது பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆ ஆகணும். அது இல்ல. வந்து ஓவர் டியூ ஸ்டேட்டஸ். ஆ ஓகே. ஓகேவா? டெலிக்வெண்ட்டு ஞாபகன்றது அது வந்து இந்த ஃபினான்ஷியல் சம்மரி கீழ வந்து ஆ ஒரு ஸ்டேட்டஸ் ஆ ஃபீல்டு வரும். அது 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 கரெக்ட். அது ஓகே, ஆக்சுவலாக அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ கரண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்புறம் வந்து பெண்டிங் க்ளோசர் அப்புறம் எக்ஸ்பைர்டா? ம் பெண்டிங் க்ளோசர் எக்ஸ்பைர்டுன்னு க்ளோஷர், வரும். க்ளோஸ். க்ளோஷர். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ணாத்தில் இருக்கும். நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் போட்ட உடனே அண்ணாத்தில் இருக்கும். ஏன்னா ம். ஆத்தரைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆத்தரைஸ் பண்ண உடனே ஆற்றுல போயிருக்கும். கரெக்டா? ஆற்றுல இருக்கும். நாட் டிஸ்பஸ்டுன்றது நமக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன்னு. ஆக்சுவலாக இது ஸ்டேட்டஸ் கிடையாது. இது வந்து ஒரு யூசருக்காக இந்த ஸ்டேட்டஸ்ஸு. அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தா ஆத்துன்னு இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த ஸோ ஸ்டேட்டஸ் எங்க இருக்கும்? ஏ டாட் அரேஞ்ச்மெண்ட்லயா? ஆமாம் ஆமாம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஓகே. ஆத்துன்னு இருக்கும். ஓகேவா? இது இவங்க என்கொயரியில் ஏதோ ஆத்துன்னு இருந்தால் நாட் டிஸ்பஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நமக்கு நாட் டிஸ்பஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. ஸோ அண்ணாத்து ஆத்து அதுக்கப்புறம் டிஸ்பஸ் பண்ண உடனே கரண்ட்னு இருக்கும். கரண்ட்ன்றது தான் நம்ம லோன் வந்து லைவ்ல இருக்கு அப்படின்றது. ஓகேவா? கரண்ட்டுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நமக்கு மெச்சூரிட்டி டேட்டு, அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டேட்டுக்கு அப்புறமா எல்லா அமௌண்ட் ரீபேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெண்டிங் க்ளோசர் க்ளோஸ். க்ளோசர் ரீபேமெண்ட் எக்ஸ்பைர்டு. எக்ஸ்பைர்ட் போகாது. பெண்டிங் க்ளோசர் எக்ஸ்பைர் போச்சுன்னா போடாதா? ஸ்ட்ரைட்டாக க்ளோசர். எக்ஸ்பைர்ட் எப்போ போகும்னா மெச்சூரிட்டி டேட் ரீச் ஆயிடுச்சு, பட் பேலன்சஸ் ம். கரெக்டாக செட்டில்மெண்ட் நடக்கல அப்படின்னா அப்போ எக்ஸ்பைர்டு போகும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? ம். எக்ஸ்பைர்ட் லோனுனா அந்த மீனிங். ஓ! பேலன்ஸ் செட்டில்மெண்ட் எதுவும் நடக்கல. அதனால எக்ஸ்பைர்டு. ஓகே. ஆமாம், மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி டேட் டேட்டு 24. போயிடுச்சு, அது எக்ஸ்பைர்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ம், ம். ஓகேவா? ஸோ இப்போ இது அண்ணாத்தில் இருக்குது, நாட் டிஸ்பஸில் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இது வந்து டிஸ்பஸ் பண்ணியிருக்காங்க. இயர் பார்ஷியல் டிஸ்பர்ஸ்மெண்ட். பார்ஷியல் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஓவராலாக 500 அமௌண்ட்டு 200 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பண்ணும்போது புல் கமிட்மெண்ட் அமௌண்ட் இஸ் நாட் டிஸ்பர்ஸ்டு அப்படின்ற ஓவர் ரைடு. அந்த புல் டிஸ்பர்ஸ்மெண்ட் பீரியாடிக் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஆமா அந்த ப்ரோ. அந்த இதோட ஃபுல் கமிட் எரர் மெசேஜ். சரி, ஓவர் ரைடு. நம்ம ஓவர் ரைடு தானே ஓவர் செலக்ட் ரைடு. பண்ணோம். ரைட். ஸோ அதனால் அந்த ஃபுல்லாக கமிட்மெண்ட் அமௌண்ட் நாட் டிஸ்பர்ஸ்டு அப்படின்ட்டு ஒரு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சார்ஜ் செட் பண்ணோமில்ல, ஃபுல் டிஸ்பர்ஸ் சார்ஜ் அப்படின்ட்டு. ஸோ அந்த சார்ஜும் இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே. 10 USD. ஆமாம், 10 USD. ஓகே, ஸோ ஓகே. இப்படி தான் இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் கிளாஸஸ் இருக்கோ அது நமக்கு அந்த நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து கஸ்டமைசேஷன் தான் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லயே நான் ஒரு சினாரியோ சொல்லவா? லைக் சொல்லுங்க. இப்ப வந்து அக்கவுண்ட் வச்சுக்கலாம். உங்க ஒரு பேங்க்ல இருக்கா இந்த சினாரியோ? ஆமா ப்ரோ. பிஆர்டி வரும்போது சரி சரி சரி. ஒரு கரண்ட் அக்கவுண்ட், அக்கவுண்ட். அதுல ஒருத்தருக்கு வந்து மேக்ஸிமம் 6 இல்ல 6 தான் இருக்கணும். இப்ப நான் வந்து 3 வச்சிருக்கேன். நீங்க 4 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா 3 வச்சிருந்தாலும் 4 வச்சிருந்தாலும் 10K மேல போகக்கூடாது. அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல பண்ணலாமா? இல்லை 3
குமுலேட்டிவ் புரி ஆஃப் பேலன்ஸ். அதாவது இப்ப நான் 3 அக்கவுண்ட் பேலன்ஸுமே பிளஸ் பண்ணா 10K மேல தாண்டக்கூடாது. ஓ உங்களுது வந்து ஓகே 4 ஓகே. அக்கவுண்டா? ஒருத்தரே வந்து 3 அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஆமா, ஆமா. ஒருத்தரே ஒரு 3 மெம்பரே அக்கவுண்டா 3 அக்கவுண்ட் வச்சிருக்கலாம், ஒரு வச்சிருக்கலாம். அக்கவுண்டா வச்சிருக்கலாம். கரெக்ட்டா? வச்சிருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துட்டு 10K தான் 10K லிமிட். லிமிட். 10K மேல போச்சுன்னா? எரர் த்ரோ பண்ணணும். ஓ அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து இப்ப நீங்க டெபிட் 2 அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகக்கூடாது. கிரெடிட் ஃபண்ட்ஸ் போடக்கூடாது அதிகமா. ம், ம், ம். ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ல பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஏன்னா மோர் தென் 1 அக்கவுண்ட்னா இங்க வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஏன்னா இது நீங்க அக்கவுண்ட் மாடலுக்கு சொல்றீங்க கரெக்டா? ஆமா ப்ரோ. அக்கவுண்ட் மாடல். attribute.class. அடாக் பேமெண்ட்டு, அடாக் ஓவர் பேமெண்ட்டு, ப்ரீபே வேல்யூ இது ஒன்று இருக்கு. ஓகே ஃபைன். ஆவரேஜ் பேலன்ஸ் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. பேலன்ஸ் நிறைய இருக்குப்பா நமக்கு ஆப்ஷன்ஸு. இது எல்லாமே கோர்லயே இருக்கிறதா? இதெல்லாம் ஆமாம் ஆமாம் இந்த இத்தனை இருக்கு கோர்லேயே ம். இருக்கு. ம், ம். ஓகேவா? இது அக்கவுண்ட் பார்க்கலாம். ஒர்க்கிங் பேலன்ஸ். இது ஒர்க்கிங் பேலன்ஸ், கெட் ஏசி ஒர்க்கிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு, ஏஏ கெட் ஒர்க்கிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு, மினிமம் மேக்ஸிமம். இது மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணணும் நம்ம. ஓகே, ஓகே. இது வந்து மினிமம் மேக்ஸிமம் இதெல்லாம் இருக்கு. இப்போ இது கிளாஸ் இது பண்ணிட்டு அப்புறம் பீரியாடிக் அட்ரிபியூட்க்கு நம்ம கிரியேட் பண்ணணும். அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல போய் அட்டாச் பண்ணும்போது எரர் நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணணும். பட் இதான் இது ஒரு அக்கௌண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். பண்ணும்போது. மல்டிபிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் அது ஒர்க் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணணும். அது அப்போ எப்படி வந்துட்டு லோக்கல்னா எப்படி பண்றது இந்த மாதிரிலாம்? லோக்கல்லனா நம்ம வந்து இதுலேயே பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது, ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏபிஐலே பண்ணலாம். ம். கிரெடிட் ஆனால் என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்ஸ் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் தானே ஆக்டிவிட்டி தானே கிரெடிட். ம். இல்லைனா அப்ளை பேமெண்ட், பிஆர்ரி பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி தானே நடக்கும். பேஇன் அந்த மாதிரி. ஸோ அந்த ஆக்டிவிட்டி கிளாஸ்க்கு ஏபிஐ அட்டாச் பண்ணி அந்த ரீபேமெண்ட் நடக்கும்போது அந்த கஸ்டமருக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் டாட்டா அக்கௌண்ட்லேயே இருக்கும் இல்லையா அந்த நம்பர் ஆஃப் இப்ப அக்கௌண்ட்ஸு. அந்த மாதிரி பண்ணலாம். எஃப்டிலயே நம்ம எஃப்டி ஸ்கிரீன்லயே இல்ல டிடி ஸ்கிரீன்லயே நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுமா? எஃப்டி ஸ்கிரீன்லயே எஃப்டி போடும்போது அது சேம் ஆமா. இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். அந்த கஸ்டமர் ஐடி கெட் பண்ணிட்டு அந்த 4 அக்கவுண்ட்டுக்கு இல்ல பேலன்ஸ் அது ஓகே லாஜிக் ஓகே. இங்க ம். இப்ப ஆக்டிவிட்டி ஏபி பண்றோம்ல, இந்த எரர் வந்துட்டு எஃப்டில வருமா? வராதுல்ல? இல்லை ஆக்டிவிட்டி ஏபிஐயில் நம்ம எஃப்டிலே இந்த வேலிடேஷன் பண்ணணும். எஃப்டிலயும் வேலிடேஷன் பண்ணணுமா? ஆமாம், வேலிடேஷன் ரொட்டீன் எஃப்டிலே போட்டுருணும். ஏலயும் வைக்கணும், எஃப்டிலயும் வைக்கணும். அப்போ எஃப்டிலயே வச்சிடலாம்ல ப்ரோ? எஃப்டிலே வச்சிடலாம், ஏஐல தேவையில்லை. ஏல தேவை, ஆக்டிவிட்டி ஏபில ஆமாம், தேவையில்லைன்றீங்க. ஏன்னா இங்கே எஃப்டிலேயே வந்து டெபிட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஆ, அந்த ஆ, கிரெடிட் ஆ. அக்கௌண்ட்டுக்கு செக் பண்ணி நம்ம எரர் த்ரோ பண்ணுற மாதிரி வைக்கணும். எந்த அது ஸ்கிரீன்ல அவங்க யூஸ் பண்றாங்களோ அந்த ஸ்கிரீன்ல நம்ம வைக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ ஓகே ப்ரோ. எஃப்டிலே வைக்கிறோம்னா இதெல்லாம் தேவைப்படாது. இந்த ஆட்ரிபியூட் கிளாஸில் ஏ லெவலில் தானே ஒர்க் ஆகும். ஆமா. ஸோ அதனால் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே. ஆவரேஜ் பேலன்ஸ்னு எதுவும் ஒன்று இருக்கு. ரேஞ்சு ப்ரைஸிங் ரூல்ஸ் அது எங்கே பாருங்க, பேலன்ஸ் டைப்புன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஸ்பெசிஃபிக் பேலன்ஸ் அதான் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஓகேவா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்டிலே வரணும் அப்படின்னா அது வந்து இதில் தான் செக் பண்ணணும். நம்ம வேலிடேஷன் ரொட்டீனாக தான் போடணும். ஓகே. ஓகே.
ஓகே. ஸோ இது வந்துருச்சு நமக்கு. இதுதான் இது ஒரு சாம்பிள். இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ப்ரோ இருந்துச்சுன்னா அகைன் ம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எஃப்டி ஸ்கிரீன்ல தான் பண்றோம். ஆனா இங்க எது ஓவர் ரைஸ் ஆகுதுல்ல. இப்போ இந்த டிஸ்பர்ஸ்மென்ட் ஏசிடிஐ டிரான்சாக்ஷன் டைப்க்கு நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓ இது ஓகே எப்படி வந்து எஃப்டி ஏசி ஸ்கிரீன்ல தான் ரைஸ் ஆகுது. ம் அப்போ லிங்க் இருக்குமா? எஃப்டியில் ஆமாம் லிங்க் இல்லாமல் இங்கே எப்படி வரும்? லிங்க் இருக்கும். நான் நினச்சேன் நமக்கு ஏஐல தான் ஒர்க் ஆகும், எஃப்டியில் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராதுன்ட்டு. ஸோ நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏசிடிஐ, அதுக்கப்புறமா டெபிட் அக்கௌண்ட், இங்கே வந்து ஏஐ அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஒர்க் ஆகுது அப்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அப்போது இந்த இதில் நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த ஆக்டிவிட்டி கிளாஸு, அதில் வந்து ஏதாச்சும் நமக்கு இருக்கிற மாதிரி, ஐ மீன் இப்போ நான் செக் பண்ணல ஆவரேஜ் பேலன்ஸ் ஆமா, அந்த மாதிரி working நமக்கு balance. அந்த மாதிரி ரிலேட்டடானது செக் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணோம். ஏன்னா இங்கே எஃப்டிலே வருது அது, ஓகேவா? ஆக்டிவிட்டி வுட் அட்ராக்ட் இது எல்லாமே ஃபுல் கமிட்டட் அமௌண்ட் எல்லாமே வருது. ஸோ அதனால் அது ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம இங்கே வேலிடேஷன் ரொட்டீன் தான். அந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு தான் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில இந்த இது. ஓகே. அந்த ஏன்னா நம்ம அங்கே அக்கௌண்ட்டெல்லாம் எதுவும் மென்ஷன், இப்போ அரேஞ்ச்மெண்ட்டுனா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் சிஸ்டம் பார்க்கும். அதுக்கு எத்தனை அக்கௌண்ட் அந்தளவுக்கு இவங்க பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றது டவுட்டு. சும்மா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேவா? எஃப்டி ஸ்கிரீனுக்கு. ஓகே. ஓகே. ஸோ அந்த இது சார்ஜ் இங்கே வந்துருச்சு. அந்த பிரேக் ரூல் சார்ஜ் 10 இங்கே டியூ இப்படி வந்துடும் நமக்கு, ஓகேவா? ரீபே பண்ணலன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆக்டிவிட்டி சார்ஜ் சார், ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், சார்ஜ் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ பீரியாடிக் சார்ஜ் அப்படின்ட்டு இன்னொரு சார்ஜ் இருக்குது. ஆக்டிவிட்டி சார்ஜு பீரியாடிக் சார்ஜ் 3 இருக்குது, ஓகேவா? சார்ஜ் ஆக்டிவிட்டி சார்ஜ் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பீரியாடிக் சார்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். பீரியாடிக் சார்ஜ்னா இப்போ அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஐ மீன் இப்போ சார்ஜ்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இந்த சார்ஜில் போய் டிஃபைன் பண்ணிட்டா அந்த சார்ஜுக்கு நம்ம வந்து நமக்கு அந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகும்போதோ இல்லைனா ஸ்கெடியூல் வரும்போதோ வந்துடும். இந்த பீரியாடிக் சார்ஜ்ன்றது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது பார்க்கலாம், இங்கே கீழே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கால்குலேஷன் சோர்ஸில் வந்து இது எங்கே இருக்கும், ப்ராடக்ட் டிசைனர் ஞாபகம் இருக்கா? இது வந்து இந்த ப்ராடக்ட் டிசைனர் வந்து ஸ்ட்ரைட்டாக இதில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுது. நம்ம ஏஐல அந்த மெனுவில் போய் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் அப்படி இருக்கும், கரெக்டாக? இது கமெண்ட் லைனில் இது பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அது இதில் வந்து கால்குலேஷன் சோர்ஸ்ன்ட்டு ஒரு டேப் இருக்கும். அதில் போயிட்டு சார்ஜு சோர்ஸ் டைப் வந்து நம்ம நார்மலாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து சிஆர் டாட் டெய்லி பிரின்சிபல்ன்ட்டு அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கால் ப்ராப்பர்ட்டி வந்து சார்ஜு, இந்த ஏசிசி சார்ஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, சோர்ஸ் டைப் வந்து கவுண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஆக்டிவிட்டி கவுண்ட்டு. ஸோ இது எதோ வந்து ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி சார்ஜ், இப்போது ஒரு நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ட்ரிகர் ஆகுது இவனுக்கு வந்து மந்தில் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை பொறுத்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னும்போது இது நம்ம இந்த மாதிரி வந்து பீரியாடிக் சார்ஜில் தான் அச்சீவ் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன தெரியுது, இந்த ஒரு சார்ஜ் ப்ராப்பர்ட்டிக்கு கவுண்ட்டுன்னு செட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஆமாம். அவ்வளோதான், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜ். இப்போது அந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த இந்த ஏசிசி சார்ஜுக்கு உள்ள நமக்கு டிசைனர் அந்த ஸ்க்ரீனில், ஸோ அங்கே வந்து ஒரு கண்டிஷன் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டினா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், கரெக்டாக? கரெக்ட் சார். ஸோ அந்த கண்டிஷன் தான் இது. இந்த கண்டிஷனு ஏஆர்ஆரில் இருக்குது, ஓகேவா? ஆல்ரெடி கிரியேட் பண்ணது இங்கே போட்டிருக்கு. ஸோ பிஆர்டி டெஸ்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே வந்து ஏஆர்ஆரில் இருக்கிற கண்டிஷன் இது.
ஸோ இங்கே என்ன இருக்குது, கால்குலேட்டட். இது ஃபிக்ஸ்டு கிடையாது. பீரியாடிக் சார்ஜ்னாலே வந்து கால்குலேட்டடாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ டியர் குரூப் வந்து பேண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டேர் டைப்பு பேண்டு, இது வந்து ஃப்ளாட்டு. இந்த பேண்டு லெவலில் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சரி, இது பேண்டை கூடிய எக்ஸாம்பிள். இதை பார்த்தா உங்களுக்கு பேண்ட் என்னன்றது புரியும். ஓகேவா, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சார்ஜ் அமௌண்ட் வந்து 1.5 ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, டியர் கவுண்ட்ன்றது 1, டைம்னா 1.5, செகண்ட் டைம்னா 4, தேர்ட் டைம் தேர்ட் டைம் 3 டைம், ஃபஸ்ட்டு செகண்டு எங்கே இருக்குது டியர் கவுண்ட்? அது வந்து அந்த ஸ்க்ரீன் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? கட் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு அதாவது டியர் கவுண்ட் 1னா 1.5, 2னா 4, 3னா 5. 3 கிடையாது, இது வந்து ஐ திங்க் 3 இல்லை, மோர் தென் 2. கரெக்ட், மோர் தென் 2னா 5. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது வந்து பேண்டுன்றதுனால என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து, அதாவது கீழே போனால் தெரியும் உங்களுக்கு, சாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ சார்ஜ் கண்டிஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். பீரியாடிக் சார்ஜ்ன்றது அது ஒரு கண்டிஷன் தானே? எஸ்டி, அது ஒரு கண்டிஷன் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே வந்து பீரியாடிக் சார்ஜஸ் தான். ஏஏ டாட் பிஆர்டி டாட் டெஸ்டாஸ் பீரியாடிக் சார்ஜ். ஓகேவா, இது ஒரு கண்டிஷனு, சார்ஜ்னு ஒரு கண்டிஷனு. நம்ம பார்க்குறது பீரியாடிக் சார்ஜ், பீரியாடிக் டெஸ்ட் பீரியாடிக் சார்ஜ். இன்டர்ன் வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். சார்ஜ் இப்போ ஆக்டிவிட்டி சார்ஜோ பீரியாடிக் சார்ஜோ யூஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக சார்ஜ் கண்டிஷன் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் வந்துருச்சு. பீரியாடிக் சார்ஜ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எப்படின்ட்டு. பட் சார்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, சார்ஜ் ப்ராப்பர்ட்டி வந்து ஏசிசி சார்ஜ். ஓகேவா, அந்த இதுக்கு தான் நம்ம இங்கே சார்ஜ் கண்டிஷனில் இந்த பேண்டு டைப்பில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ பீரியாடிக் சார்ஜில் தான் தெரியும் உங்களுக்கு. ஆக்டிவிட்டி வந்து லெண்டிங் சேஞ்ச் பிரின்சிபலின்ட். சார்ஜ் ப்ராப்பர்ட்டி வந்து ஏசிசி சார்ஜ். ஓகேவா. இப்போ நம்மளுடைய சார்ஜ் ப்ராப்பர்ட்டி ஏசிசி சார்ஜ் இருக்குன்னா, இந்த ஏசிசி சார்ஜில் தான் எப்படி சார்ஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா. இவன் தான் நீங்கள் ஆக்டிவிட்டி சார்ஜ் போனாலும் சரி, நார்மலாக வெறும் சார்ஜ் இருந்தாலும் சரி, அந்த சார்ஜ் கண்டிஷனில் தான் நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டைப் ஆஃப் சார்ஜ்ன்றது டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து சார்ஜ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த பேண்டு டைப்பில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லெண்டிங் சேஞ்ச் பிரின்சிபல்ன்ட்டு இருக்குது. நம்ம கால்குலேஷன் இதில் சோர்ஸில் என்ன கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி கவுண்ட் பண்ணோம் நமக்கு. ஓகேவா, ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு எத்தனை ஆக்டிவிட்டி கவுண்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி சார்ஜ் இந்த கவுண்ட் இருக்குல்ல, டியர் கவுண்ட்டு, இதையும் கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு சார்ஜ் ஜென்ரேட் பண்ணோம். அது இங்கே பார்க்கலாம். ஓகே, பேமெண்ட் ஸ்கெடியூல் கண்டிஷனில் என்னடா இது பீரியாடிக் சார்ஜ்ன்ட்டு எல்லா ப்ராஃபிட் இது இப்படி தான் வந்து நமக்கு வந்து இன்டர்லிங்க் ஒன்றுனா இருக்கும். இல்லைனா நம்மளால் வந்து இந்த பீரியாடிக் சார்ஜை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போது நம்ம ஒரு சார்ஜ்னா, நம்ம இப்போது ஆக்டிவிட்டி சார்ஜ் வந்து இப்போ ஆக்டிவிட்டி சார்ஜ் வேணும்னா நமக்கு பேமெண்ட் ஸ்கெடியூல் தேவையில்லை. ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணால் அந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். பட் பீரியாடிக் சார்ஜ்னா பேமெண்ட் ஸ்கெடியூல் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம இந்த மந்த்லியா வீக்லியா அப்படின்றது டிஃபைன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சார்ஜ் அப்படின்றது பேமெண்ட் டைப்பு. ஓகேவா. இந்த பேமெண்ட் டைப் நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது தான். இது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து டியூ. ப்ராப்பர்ட்டின்றது பிஆர் சார்ஜஸ். பிஆர் சார்ஜஸ்ன்றது என்னது? ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? எந்த ப்ராப்பர்ட்டி கண்டிஷனோட ப்ராப்பர்ட்டி கெஸ் பண்ண முடியுதா?
பீரியாடிக் சார்ஜ் ஆகும். பீரியாடிக் சார்ஜோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக நம்ம சார்ஜ் ப்ராப்பர்ட்டி எதுவும் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சார்ஜ் ப்ராப்பர்ட்டி வந்து பீரியாடிக் சார்ஜில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பீரியாடிக் சார்ஜ் தான் நமக்கு ஸ்கெடியூல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி வீக்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. எவரி வீக்லி ஆன் 5th டே அந்த மீனிங்கு. ஓகேவா? ஸோ வீக்லி ஆன் 5th டே நமக்கு அந்த எவரி வீக்குக்கு அந்த பீரியடில் எத்தனை ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகிருக்கு, அந்த சேஞ்ச் பிரின்சிபல் இன்ட் ஆக்டிவிட்டி தானே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சேஞ்ச் பிரின்சிபல் இன்ட்டு எத்தனை டைம் ட்ரிகர் ஆகிருக்கு, அது நம்ம சார்ஜ் கண்டிஷனில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜ் ஜென்ரேட் பண்ணோம். பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணி டிஸ்பஸ் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு டைமு 1.5 25th April 1.5 சார்ஜ் போட்டிருக்கு. செகண்ட் மே அன்னைக்கு 10.5 போட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து இங்கே இப்போ பார்க்கலாம் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. இங்கே பாருங்கள், 1st மே வந்து 3 ஆக்டிவிட்டி போட்டிருக்காங்க. சேஞ்ச் ஆக்டிவிட்டி பர் பிரின்சிபல் இன் சேஞ்ச் ஆக்டிவிட்டி இதெல்லாம் யூசர் என்னைக்கு 1st மே அன்னைக்கு. ஓகேவா? நமக்கு ஸ்கெடியூல் என்னைக்கு இருக்குது, 2nd மே அன்னைக்கு இருக்குது. ஸோ 5th 28th April இருந்து 2nd மே வரைக்கும் எத்தனை ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்றது தான் கவுண்ட்டு. 1 வீக் தானே, எவரி வீக் ஆன் 5th மாதிரி தானே சொல்லியிருக்கேன், ஆன் டே 5. கரெக்டா? ஃப்ரீக்வன்சியோட தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ 28th April இருந்து 2nd மே வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சு அது? 25th April இங்கே 28th தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 25th இருந்து 1st மே வரைக்கும் நமக்கு டோட்டலாக 3 ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 3 ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கிறதுனால சிஸ்டம் எப்படி கால்குலேட் பண்ணோம், அந்த டியர் கவுண்ட்டு அது பேண்டுன்னு வச்சுருக்கிறதுனால எப்படி நடக்கும் அப்படின்றது காட்டுறேன் கால்குலேஷன். ஸோ இங்கே வந்து இதுதானே 25th Aprilலேருந்து 1st மே வரைக்கும் 3 ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு டோட்டலாக. ஸோ 2nd April செகண்ட் கிடையாது. ஸோ 1st மே அன்னைக்கு நமக்கு பில் ஜென்ரேட் ஆகும். அது எப்படின்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து 1.5, செகண்ட் ஆக்டிவிட்டி வரும்போது நமக்கு 4 ரேட்டு வந்து அங்கே என்ன ஒரு நிமிஷம் இங்கே போகலாம். ஆமா ப்ரோ 4 கொடுத்துருந்தாங்க டியர் 2க்கு. 5 கரெக்டா? ஸோ 3 நடந்திருக்கு. அதனால என்ன பண்ணுதுன்னா இப்போ 3த்தையும் ஆட் பண்ணிக்கும். 1.5 + 4 + 5. ஸோ இட் மீன்ஸ் 10 ஆக்டிவிட்டி கவுண்ட்ன்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த பேண்டுன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ சார்ஜ் வந்து நமக்கு 10.5க்கு பில்லு டியூ ஆயிருக்கு. என்னைக்கு 2nd மே அன்னைக்கு 10.5 பில் டியூ. ஸோ இது இந்த கால்குலேஷனு. அதுக்கப்புறமா வேற எங்க இந்த இன்னொன்று எங்கே இருக்குது, சேஞ்ச் பிரின்சிபல் இன்ட் 22nd April 22nd April சேஞ்ச் ஆக்டிவிட்டி வார் பிரின்சிபல் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குது. 18th April to 24th April அடுத்தது. ஸோ அதனால் அங்கே ஒன் டைம் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் 1.5. ஸோ இது 25th April அன்னைக்கு 1.5 டியூ ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு? புரியுது. நிமல்? இது Okay. வந்து பேண்டுனால இப்படி சொல்றீங்களா இல்ல கவுண்ட் இல்ல கொடுத்துருக்கனாலிட்டியா? இல்லை பேண்டுன்றது அது பேண்டு இன்னொன்று என்ன இருக்கு, பேண்டு ரெண்டு இருக்குமே, பேண்டு இன்னொன்று இருக்கு. ஒரு நிமிஷம். ஆக்டிவிட்டி கவுண்ட் பேசிக்காக எத்தனை ஆக்டிவிட்டி நடந்திருக்கா அப்படின்றது கவுண்ட் பண்ணுறதுக்காக ஆக்டிவிட்டி கவுண்ட் நம்ம அங்கே இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் ஓகே. கால்குலேஷன் சோர்ஸில். ஓகேவா? ஒரு நிமிஷம். டாட் activity charges periodic charge.
ஓகே. இங்க தானே பார்த்தோம் அந்த இது. எங்க போச்சு? டயர் டைப்பா? சார்ஜில் டியர் குரூப்ஸ் டியர் டைப் கேலிக் டைப் டியர் குரூப்ஸ் லெவல்ஸ் பேண்ட். சரி, நான் இன்னும் நினச்சேன். இந்த லெவலுக்கும் பேண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, லெவலு ஓகே டியர் டைப்பு இங்கே நம்ம வந்து பேண்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இங்கே பேண்டுன்னு செலக்ட் பண்ணால் பேண்ட்ஸ்னால் இங்கே பேண்டு தான் பண்ணோம். இங்கே லெவல்னா இங்கே வந்து லெவல் லெவல். ஆமாம், அது ஒன்று. ஓகே. பேண்டுனா இது. இதுக்கப்புறமா கால்க் டைப் வந்து ஃப்ளாட்டு. ஓகேவா? இங்கே 3 இருக்கு பாருங்க. பர்சன்டேஜ்னா இது வந்து பர்சன்டேஜ் கொடுக்கணும். இது ஏதோ பர்சன்டேஜ் கொடுத்தா எங்கே இருக்கு பர்சன்டேஜ் ஃபீல்டே காணும். ரேட்னு இருக்கே, அதுல கொடுத்துருக்காங்களா? ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ரேட் இல்லை. ஆனா எதை வச்சு அது பர்சன்டேஜ் இருக்கும்? இல்லை, அதுதான் நம்ம இங்கே பர்சன்டேஜ் கொடுத்தா அது வேற எங்கேயாச்சும் லிங்க் இருக்கும். ஓகே. அங்கே ஆக்டிவிட்டி அந்த கால்குலேஷன் சோர்ஸில் வந்துட்டு கவுண்ட்டுன்னு கொடுக்க முடியாது. ஓகேவா? சரி, நம்ம கொடுத்துருக்குது பிளாட்டுன்ன உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா டைரக்ட் ஸ்ட்ரைட்டாக அமௌண்ட் அந்த கொடுத்துடலாம். அமௌண்ட்டு சார்ஜ் அமௌண்ட் வந்து இதுதான். சார்ஜ் அமௌண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். பிளாட்டுனா இந்த அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிடும். இதுவே யூனிட்டுன்னு கொடுக்கலாம். யூனிட்டுன்னு கொடுத்தா ஒரு ஆக்டிவிட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதும் கணக்கு ஒர்க் ஆகும். அதுவும் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு எக்ஸாம்பிளில். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ளாட் இல்லையா? ஸோ ஃப்ளாட்டான இப்படி எடுத்துக்கோம். இப்போ பேண்டு டியர் டைப், ஒரு நிமிஷம், இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கால்க் டைப்பு ஃப்ளாட்டு பர்சன்டேஜ் யூனிட்டு நிறைய கால்குலேஷன் இருக்குது. இதுக்குள்ளே எடுத்து பார்க்கணும். ஒரு லெவல்னா அந்த லெவல் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் லெவல்ல ப்ளஸ் அமௌண்ட் பண்ணாம. தான். கரெக்ட். பேண்டுனா முன்னாடியிலேருந்து கால்குலேட் பண்ணிக்கும். பேண்டுன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட், செகண்ட் கவுண்ட் எவ்வளவு கவுண்ட் கொடுத்துருக்கோமோ அத்தனை கவுண்ட்டுமே கால்குலேட் பண்ணோம். இது லெவல்லனா அந்த அமௌண்ட் வரைக்கும் இப்போ இங்க இருக்கு இல்லையா? தேர்ட் கவுண்ட்னா தேர்ட் கவுண்ட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான். கரெக்ட். இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்காது. இங்க நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இது மூணுத்துமே ஆட் பண்ணாது. இங்கே கால்குலேஷனில் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி மூணுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 3 அப்படின்னா இந்த 3வது இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ அந்த 5க்கு மட்டும் பில் ரைஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த பேண்டுனா இந்த பேண்டும் இந்த ஆக்டிவிட்டி கவுண்ட்டு ரெண்டுமே லிங்க்டாக இருக்குது. ரெண்டும் எதுவும் கொடுக்கலன்னா, இப்போ பேண்டு மட்டும் கொடுத்துட்டா அங்கே ஆக்டிவிட்டி கவுண்ட் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. நமக்கு ஆக்டிவிட்டி கவுண்ட்டை பேஸ் பண்ணி தானே ஒர்க் ஆகும். எத்தனை ஆக்டிவிட்டி இருக்குன்றது. இப்போ ஆக்டிவிட்டி கவுண்ட்டு நீங்கள் கேட்டிங்களா? ஆக்டிவிட்டி கவுண்ட்டு பேண்டும் அப்படின்ட்டு. இந்த பேண்டுன்றது இந்த ரேட்டு வந்து 3 இடத்துல இருக்கிற ரேட்டும் எடுத்துக்கும். 3 ஆக்டிவிட்டியோட ரேட்டு. பட் நம்ம அந்த ஆக்டிவிட்டியும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமுக்கு எப்படி தெரியும்? இந்த 3 இடத்தும் அந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தானே தெரியும். அதனால அந்த ஆக்டிவிட்டி கவுண்ட்ன்றது நம்ம அந்த கால்குலேஷன் சோர்ஸ்ல கொடுக்கணும். இன்கேஸ் வந்துட்டு நான் பேண்ட்ஸ்னு கொடுத்துறேன், டியர் டைப் பேண்ட் நீங்க கொடுக்குறேன், கவுண்ட் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரே ஒரு இதுதான் கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு வாட்டி அந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் மட்டும் தான் வருமா? எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீக்வன்சி, இப்போ 1 வீக் ஃப்ரீக்வன்சில நான் வந்து 2 ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், அதே 5 தான் வரும்.
அதே ம். இன்னொரு வீக்ல வந்து நான் 5 பண்ணியிருக்கேன்னா, அதே 5 தான் வரும். கரெக்ட்டா? ஆமா. அது கவுண்டே இல்ல. கவுண்டே கவுண்டே கன்சிடர் இல்லனால. பண்ணாது. ஜஸ்ட் ஓகே. ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கா அந்த மாரி எடுத்துட்டு போயிரும். ஓகே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இந்த பீரியாடிக் சார்ஜஸ்ன்றது. ஓகேவா? ஓகே. இந்த சேஞ்ச் ஆக்டிவிட்டி ஃபார் பிரின்சிபல் இன்ட்னா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்றாங்களா மேனுவலா? ஆமா. ஓ! ஓகே. இது ஒரு சாம்பிளுக்காக இந்த ஆக்டிவிட்டி குடுத்துருக்கு. நம்ம அங்க என்ன நமக்கு ஏ ரியலா லெவல்ல ஆக்டிவிட்டி குடுக்கலாம். வேணுமோ அந்த ஆக்டிவிட்டி குடுத்துக்கலாம். ம். அமௌண்ட் எத்தனை டெபிட், கிரெடிட் அது கூட எடுத்துக்கலாம். அது நார்மலா அதெல்லாம் பேங்க்ல இது பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் இப்போ நமக்கு ஒரு ஏடிஎம்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு மந்த்துக்கு இத்தனை ஆக்டிவிட்டிக்கு மேல போனா சார்ஜ் எடுப்பாங்கல்ல? ம். சில பேங்க்ல. ஆமா. இவ்ளோ அது டெபிட் ஆனா கூட சார்ஜ் பண்ணலாம். ஆ ஸோ அதெல்லாம் வந்து இங்க பண்றது தான். கவுண்ட் பேஸ் பண்ணி பண்றது. ஆமா. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே தான். ஓகே பீரியாடிக் ஃபைன். சார்ஜ். ஓகே. இதுல சிஎல்சில நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம். ரொட்டீன் கூட அட்டாச் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா? அந்த டிஆர் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து பீரியாடிக் சார்ஜ்ல நம்ம ரொட்டீன் அட்டாச் பண்ணி ஆமா. வச்சிருந்தோம். இங்க ரொட்டீன் ஆப்ஷன் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்ப்போம். சார்ஜ்க்கு இருக்கு. சார்ஜ்க்கு பதிலா ரொட்டீன் அட்டாச் பண்ணிடலாமா? சார்ஜ் டிஃபைன் பண்றதுக்கு பதிலா? ஆமா. ஓகே. இது வந்து இது வந்து சார்ஜ் இல்லையா? ஸோ ம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கால்குலேட்டட் இங்க சார்ஜ் ரொட்டீன் இருக்குல்ல? ம். இங்க வந்து ரொட்டீன் வந்து நம்ம லோக்கல் ரொட்டீன் அட்டாச் பண்ணிட்டா, அதுவே நம்ம லாஜிக்கு என்னவோ அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, கோர் ரொட்டீன் ஒண்ணு இருக்கு. அந்த ரொட்டீன் நம்ம சார்ஜ் டாட் ஏ டாட் சார்ஜ் டாட் ஏதோ சம்திங் வரும். எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல இப்போ. எம்எஸ்பில கூட யூஸ் பண்ணியிருக்கேன். நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜாவா ஏபிஐ. ஓகே. ஸோ அந்த நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ண வர்ற அமௌண்ட் அந்த வேரியபிள வந்து அங்க பாஸ் பண்ணி விட்டோம்னா, அந்த ம். கோர் ஏபிஐக்கு அது வந்து சார்ஜுக்கு பில் ரைஸ் பண்ணி விட்டுரும். இது ஓகே. இப்ப இது வந்து ரொட்டீன் இங்க ம். அட்டாச் பண்றோம். இந்த சார்ஜ் எடுத்துட்டு போயிட்டு நம்ப அங்க அ பேமெண்ட் ஸ்கெட்யூல்ல குடுப்போமா? இல்ல பீரியாடிக் சார்ஜ்ல இல்ல. குடுப்போம் நீங்க கரெக்ட்டா ப்ரோ? இப்ப நம்ம நார்மலா பேமெண்ட் ஸ்கெட்யூல்ல தான் குடுக்கணும். பேமெண்ட் ஸ்கெட்யூல். இப்ப ஆ. பேமெண்ட் ஸ்கெட்யூலே டைரக்ட்டாவும் ரொட்டீன் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பேமெண்ட் ஸ்கெட்யூல்ல ரொட்டீன் அட்டாச் பண்ண முடியாது நமக்கு. ம். ஓகே. பேமெண்ட் ஸ்கெட்யூல் ஆப்ஷன் கிடையாது. பீரியாடிக் சார்ஜ் சொல்றீங்களா? ஆ ஆமா. பீரியாடிக் சார்ஜ் தான் நம்ம பார்த்தோம். நான் பார்க்குறேன் ப்ரோ. நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஆ. இல்ல. பீரியாடிக் சார்ஜ்ல ரொட்டீன் அட்டாச் பண்ணதில்ல நானு. இருக்கான்னு ம். பார்த்துக்கலான்ட்டு. சரி பேமெண்ட் ரூல்ஸ் போயிட்டேனா? பேமெண்ட் ஸ்கெட்யூல். ஏஐல அதான் ரொட்டீன்ஸ் வந்து அட்டாச் பண்றது வந்து மெயினா நம்ம ஆக்டிவிட்டி ஏபிஐல ஆக்டிவிட்டி அது ஏபிஐ தவிர்த்து அப்பலாம் சார்ஜ்ல சார்ஜ் அட்டாச் பண்ணுவோம். சார்ஜ்ல இது அட்டாச் 2த்துல பண்றோம். அட்டாச் பண்ணுவோம். அது போக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் ஏஐ பேமெண்ட் டைப்ல கூட ரொட்டீன் அட்டாச் பண்ணலாம். ஏதோ ஒரு இதுக்காக. பாருங்க இங்க ரொட்டீன் ம். ஆப்ஷனே இல்ல. இருக்கா? இல்லல்ல. இல்ல ரொட்டீன் ஆப்ஷன் இங்க ஆமா. காணோம். இல்ல ப்ரோ. மெத்தட் அதுதான். ஐ திங்க் சார்ஜ்ல தான் பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். இங்க சார்ஜ்ல தான் அட்டாச் ஆ. பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். அத இருங்க ம். பார்க்குறேன். சரி ஓகே. நீங்க அப்புறமா கூட பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பீரியாடிக் சார்ஜ் பார்த்தோம். இப்போ இங்க வந்துட்டு ஆக்டிவிட்டி லாக்ல என்னென்ன நமக்கு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அதெல்லாம் இருக்கும். ஜென்ரலா. ஸோ இசிபில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி என்ன சார்ஜ் ப்ராப்பர்ட்டி? சார்ஜ் ப்ராப்பர்ட்டி ஓகே. அந்த பீரியாடிக் சார்ஜ்ல நம்ம ஸ்கெட்யூல் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அந்த இதுக்கு தான் வந்து நமக்கு அசெட் டைப்ல போடும். ஸோ பிஆர் சார்ஜ்ன்னு ஏதோ ஒண்ணு ப்ராப்பர்ட்டி குடுத்துருந்தோம் இல்லையா? ம். ஸோ அந்த டியூ பிஆர் சார்ஜ் ஓகேவா? ஸோ இதில வந்துட்டு நமக்கு 2 பில்லு சேர்த்தி டோட்டலா 12 - 12 10.5 + 1.5 ஓகேவா? 12 புரியுதா இது? ஓகே. ம். ஏதோ நீங்க சார்ஜ் பில்லோ, இஎம்ஐ பில்லோ எது பில் பண்ணாலுமே ஈசி பில்ல வந்துட்டு இந்த மாரி இருக்கும். அசெட் டைப் கீழ. பட் அதே எல்டிலனா இத்தன அசெட் டைப் இருக்காது. அங்கலாம் சும்மா அது இது மாரி குடுத்துருப்பாங்க. ஏதாவது கேட்டகரி மாரி இல்லையா நாகராஜ்?
எப்படி நான் கமிஷன் டைப்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். நான் பார்த்ததில்ல அந்த இசிபி அந்த மற்ற எல்டி அக்கௌண்ட்டுக்கு. பட் இத்தனை பேலன்ஸ் டைப்ஸ் அங்கே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ நார்மலாக கரண்ட் அக்கௌண்ட்னா லைவ் டிபின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ஆமா. இங்கே வந்து கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைவ் டிபி 2 தான் ஜி வரும். அதான் எல்ஐவி டிபின்னு ஒன்று. ஓகே. இது என்ன அது சேஞ்ச் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? நேத்திக்கே முந்தானேத்திக்கே சேஞ்ச் ப்ராடக்ட். ஜஸ்ட் சேஞ்ச் ப்ராடக்ட் பார்த்தோம். ஆமா ப்ரோ பார்த்தோம். ஆனால் இங்கே போடல நினைக்கிறேன் சேஞ்ச் ப்ராடக்ட். ஓகே, நேத்து தான் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆமாம் நேற்று தான் பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ சேஞ்ச் ப்ராடக்ட்டில் சும்மா அப்படியே இது பார்ப்போம். என்ன பண்ணியிருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பீரியட் 15D. சேஞ்ச் டு ப்ராடக்ட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 15 days கழிச்சு நம்ம கரண்ட்டாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் இருக்கோம். ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கு. அதுதான் இருக்குது இந்த கண்டிஷனில். கரண்ட்டாக என்ன ப்ராடக்ட்டில் இருக்கோம். கரண்ட்டாக ஏபிசி குளோபல் எஸ்ஜின்னு இருக்குது. ஆனால் நமக்கு எதில் மூவ் ஆகணும். நியூ லோன் V3ன்றது மூவ் ஆகணும். ஓகேவா? சேஞ்ச் ப்ராடக்ட்டு 19th ஏப்ரலுக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கு. ஸ்கெடியூல் ஆக்டிவிட்டி இந்த ஃபைலில் 4th ஏப்ரல்லேருந்து 19th ஏப்ரல்னால் 15 days வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ப்ராடக்டில் த அரேஞ்ச்மெண்ட் இஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் நியூ லோன் versus 3 to நியூ லோன் 4 ஆஃப்டர் 15 days. இருங்க, ஏதோ ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதோ நடந்திருக்கு, தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ இனிஷியலாக என்ன இருக்குது நமக்கு. ஏபிசி லோன் எஸ்ஜின்னு இருக்குது. சாரி, அது ஓனர். நியூ லோன் 3 இருக்குது. சாரி, கரெக்ட். நியூ லோன் V3ன்னு இருக்குது இனிஷியலாக. இங்கே வந்து நியூ லோன் V4க்கு மாறணும். ஓகேவா? இதெல்லாம் விடுங்க, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம். ஓகே. இன்ட்ரெஸ்ட்டில் என்ன இங்கே 5% இருக்குது. இதில் V3ல, V4ல 20% இருக்குது. கேட் ப்ராடக்ட் சேஞ்ச் ப்ராடக்டில் இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது இருக்குது. ஓகே ஃபைன். அந்த ரீசெட்டிங் நான் ரீசெட்டிங் வந்து இதுக்கு சொல்லலை, இது காட்டல ஸ்க்ரீனு. ஓகே. 15 days ஆகிடுச்சு போல். இன்னும் ஆகலையா? 19th ஏப்ரல் வந்துருச்சு. ஆனால் V3 முன்னாடி ஃபஸ்ட்டு V3 தான் இருந்ததா? 19th ஏப்ரலுக்கு அப்புறம் 4th மேல தான் ப்ரோ சேஞ்ச் மாறுது. இப்போ நம்ம இன்னும் 19 இருக்கோம்ல. 4th மேல தான் இங்கே கொடுத்துருக்கு. கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட் டேட். சாரி, நெக்ஸ்ட் டேட் வந்து 4th மே. கரெக்டு. சாரி. லாஸ்ட்டு காட்டியிருக்காங்க. என்னாச்சு? அதுக்குலாம் முடிஞ்சிருச்சு. மாறிச்சே இல்லையா காப் ரன் ப்ராடக்ட்? பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. The arrangement was created with the effective date of 4th April 2014 and principal disbursed the T24 system dated 1st May. என்ன சொல்ல வராங்க? ஸோ ஐ திங்க் இது நடக்கல. இந்த இது அப்படியே தான் இருக்கு. இன்னும் V3ல தானே இருக்கணும் ஸ்டார்டிங்லேருந்து. ஆமா ப்ரோ, ஏன்னா டுடே சிஸ்டம் டேட் ஃபர்ஸ்ட் மேல தான் இருக்கு போல. அது 4th வந்தோடனே தான் மாறும் சொல்லி விட்டாங்க. ஆமாம். ஸோ நடக்கும். இப்போ என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பழைய இதுலேருந்து இதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் அவ்வளோதான் இருக்குது. ஓகே, சரி விடுங்க. ஓகே. இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ் பார்த்துடலாமா? போதுமா? இல்லை நாளைக்கு வச்சுட்டு முடிச்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? டைம் ஆச்சுன்னா ஓகே முடிச்சிடலாம். இல்லை இன்னும் ஒன்று பார்க்கலான்னா பார்க்கலாம். என்ன ஜி லாஸ்ட் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கா?
ஐ மீன் நம்ம ம். பார்க்கணும்னு நினைச்சது ஒண்ணுதான் இருக்கு. அக்கவுண்டிங்ன்ற ஒரு இது இருக்கு. அது பெருசா ஓ! ஓகே, ஓகே. எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்கு. எலிஜிபிலிட்டில ஒன்றும் பெருசா இருக்காது. எலிஜிபிலிட்டில ஜஸ்ட் நம்ம கஸ்டமருடைய அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக் பண்ணுறதுக்காக அந்த எலிஜிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். கஸ்டமர் ஏஜ், டேட் ஆஃப் அந்த மாதிரி இல்லை சில இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி இருக்கான்ட்டு அரேஞ்ச்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஓகே. அக்கௌண்டிங்கில் வந்து அக்கௌண்டிங் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் பார்க்கணும். ம். இந்த ரூல்ஸ் கேட்வே, ரூல்ஸ் வெர்ஷன்லாம் வந்து எதுல ஜி வரும்? அது வந்து ஆக்சுவலா அதுதான். அந்த எலிஜிபிலிட்டில தான் அந்த ரூல்ஸ் எலிஜிபிலிட்டில எல்லாம். தான் வரும். ஆமா, ஆ. ஆமா, இந்த ஆமா, ஆமா. கஸ்டமர் அந்த எரர் மெசேஜ் மாரி நமக்கு ரைஸ் பண்றது ஃபுல்லாமே இந்த கரெக்ட். ரூல்ஸ் கேட்வேல தான். ஓகே. ஆமா, ஆமா. அதுலயும் நம்ம கோர்ல அந்த இபி ரூல்ஸ் கேட்வேல அந்த கோர்ல இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம ப்ராடக்ட் ம். கண்டிஷன்ல அந்த இது கிரைட்டீரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்ட்டு. ம், ம். ஓகே. ஓகேவா? ம். இந்த கேரண்டர்லாம் இதுல வருமா? இதுப்பா கேரண்டர்லாம் ஏல வருமா? இஎம்ல கேரண்ட் வரும். கேரண்ட் கண்டிப்பா இஎம்ல வந்து இங்க எந்த ப்ராப்பர்ட்டில இருக்குது? அது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி நான் பார்த்தது சொன்னீங்கன்னா கிடையாது. ஆஹா. ஆனா அந்த இஎம்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு கேரண்டர்னு ஒரு இது இருக்கும். அந்த கஸ்டமருக்கு வந்து வேற ஒரு கேரண்டர் வந்து குடுக்குற மாரி, ஃபுல் அமௌண்ட் குடுக்குற மாரி, இல்ல பாதி அமௌண்ட் குடுக்குற மாரி. அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அந்த அக்கவுண்ட் அமௌண்ட்டுக்கு அவங்க கேரண்டி குடுக்குற மாரி. ஓகே. அது வந்து அப்போ இல்ல அது எலிஜிபிலிட்டில வராது. ஆமா ஆ, எலிஜிபிலிட்டி வருது. ஆனா ஏல ஆ. அது டிஃபைன் பண்ண முடியுமா? எந்த கேரண்டர்ஸ். ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு தெரியல கரெக்டா. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம பார்க்கலாம் வேணும்னா. சரி நான் பார்க்குறேன். ஆ. இஎம்ல இதெல்லாம் பார்க்குறேன். ஐஎம்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்க்ரீன் எந்த ப்ராப்பர்ட்டில இருக்குன்னு பாருங்க. அது ம். பண்ண முடியுமான்ற நான் கண்டிப்பா இருந்துச்சுன்னா பண்ண முடியும். அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ப்ராப்பர்ட்டி என்னன்ட்டு. ஓகேவா? ம், ம். ஓகே. ஓகே. சரி. ACCYUNTING அக்கவுண்டிங். சரி ஓகே. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். நாளைக்கு கூட பார்த்துக்கலாமா? ம். சரி, ஓகே. இதுல சரி. இதுல ஏதோ கேரண்டர்ன்னு வருதே இப்போ. ஜில எதுப்பா? வந்துச்சு. எங்க இதுல இருக்கு? அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. இதுலயே இந்த அக்கவுண்டிங்லயே ஆனா இருந்துச்சு. ஏதோ இது வந்து கேரண்டர். லோக்கல்லா கிரியேட் பண்ணதானே எக்ஸ்ன்னு வச்சு. ஓ! சும்மா ஆ. கேரண்டீஸ்ன்னு கிரியேட் பண்றதா? ஓகே, ஓகே. ம். இதில் நம்ம நேம் எப்படி வேணா கொடுத்துக்கலாம் இல்லையா? ப்ராடக்ட் கேரண்டிஸ். கண்டிஷன் தான். ஓகே. கேரண்டிஸ். கோடு பாத்தியா? ஜெய் வந்து அப்படி பார்த்தா அதை அப்படியே லிங்க் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்துட்டு இல்ல bro. இது கண்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது ஓகே. அந்த நேம்ல கிரியேட் ஆமா. பண்ணிட்டாங்க. இந்த நேம்ல கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கலாம் மேபி. அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே ப்ரோ. சரி ஓகே. சரி அப்போ ஓகே. இது பார்க்கலாம். இது நாளைக்கு பார்த்துட்டு அப்படி அந்த டெபாசிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓகேவா? ஒரு இது சரி, பார்த்து நாளைக்கு முடிச்சிடலாம் இது. வேற சரி. நாம இப்போ இது நீங்க வந்து ஃபுல்லா இப்போ என்ன மெயின்னா நான் இன்னும் 10 டேஸ் எடுத்தாலும் நீங்க கேட்டே தான் இருப்பீங்க. ஓகேவா? நீங்க எப்போ வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணி அது என்னென்ன அப்டேட் ஆகுது, என்னென்ன எந்த மாதிரி என்ட்ரிஸ் ரைஸ் ஆகுது, பேலன்ஸ் எப்படி மூவ்மெண்ட் நடக்குது, அந்த பில் எப்படி அப்டேட் ஆகுது, இதெல்லாம் வந்து அந்த அந்த ஒர்க் ஷாப் வச்சு மேபி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து நிக்காது. ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் இது. ஆமா, ஆமா ஜி. அதெல்லாம் வீடியோ எடுத்து பார்த்து நாங்க பார்த்துட்டு பண்றோம். நீங்க வீடியோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்படிதான் நார்மலா எல்லாம் நானே கூட அந்த மாதிரி சில மாடல் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ அது ஞாபகம் இருக்காது. ஒர்க் பண்ணலன்னா கண்டிப்பா. கண்டிப்பா ஜி. ம். நம்ம என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா மாடல் பேங்க் இருக்குங்க. ஸோ ம். இது பண்ணிக்கலாம். இங்க காப் அவ்வளோதான். ரன் பண்ணுவாங்களா மாடல் பேங்க்? காவு யாரு பண்றதில்ல. ரெக்வெஸ்ட் பண்ணா ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. இல்லைன்னா இது எதுவும் பண்றதில்ல. ஐ மீன் யாரு நம்ம யூஸ் பண்றோம். பட் காப் ரன் பண்ணி யார் செக் பண்றாங்க இதுல? நமக்கு இது தேவைப்பட்டா வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ணல. ஆமா. எப்பயோ ஒரு டைம் பண்ணாங்களா? அந்த மாரிஸ் அவர் இதுவும் பண்ண கரெக்ட், மாரி. கரெக்ட். பூஜா அத பண்ண சொல்லியிருந்தாங்களே, ஏதோ ஆ நினைக்கிறேன். ஏதோ நமக்கு ஸ்டக் ஆகி ஸ்பெசிஃபிக்கா மாட்டிட்டு இருந்தது ஒரு ஆ 5 நாளு. கரெக்ட். அதான் 5 இந்த நாள் மாடல் மாட்டேன்துதா மாடல் பேங்க். ஆமா. ஆமா. இதுல மேரிஸ் காப் ரன் லீவ்ல பண்ணி இருந்தாரு. ஆ யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இஷ்யூ வந்தா. ஸோ அப்படிதான் இருக்கும். இல்ல ப்ரோ. மேரிஸ் லீவ் போட்டாரு ஒரு 5 நாளு. ஆ, அதுக்கப்புறம் அது ஆ, அப்படியே தான் இருந்துச்சு. 5 நாளைக்கு. அதான். ஓட்டாம.
ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து எங்கேயாச்சும் பண்ணணும், நீங்கள் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போகும். திருப்பி வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் எடுத்து பார்த்தா. இந்த சூட்டோட சூட்டாக நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வரும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் கூட பண்ணலாம். ஓகேவா? ஓகே இல்லைன்னா இது அப்படியே போயிடும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கிளைண்ட் எப்படியும் கண்டிப்பாக இப்போ எம்எஸ்பிலே இருக்குது. அடுத்து இப்போ ஜெய் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஜெய் எல்லாம் ஏதாச்சும் டவுட்டு கேட்கும்போது ஏஐல தான் வரும். ஆனால் பேசிக்கு தெரியாமலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா இப்போ ஆமா பேசிக்காக ஒன்று தெரியணும், அது தெரியாமல் அதை விட அட்வான்டேஜாக போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு அதை அங்கே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அதை நான் சொல்கிறேன். கரெக்ட். ஸோ ஓகே பீரியடிக் ஓகே. சார்ஜ்லாம் சும்மா ஏதோ பார்த்துருக்கோம். ஆனா எங்க இருந்து எங்க லிங்க் எல்லாம் ஆ தெரியாது. அதுதான் அதுதான் நீங்க கரெக்ட். அந்த ஐடியா எடுன்னுவீங்க, ஃபைண்ட் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ தெரியாது ஃப்ளோ. இப்போ கொஞ்சம் இப்போ இதை பார்க்கும்போது லிங்க் பண்ணிக்கலாம். ஓ இப்படி லிங்க் வருதா? ஆயிடுச்சு மோஸ்டா. அதை அதுதான். ஒர்க் அவுட் பண்ணா இன்னும் கரெக்ட் ஆயிடும். ஓகே. இப்போ ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு ஏதாச்சும் கிளைண்ட் வந்தாலும் ஏஐல வந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணலாம், சான்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். சரிப்பா, ஓகே. நாளைக்கு சொல்லுங்க நராஜ், எதுக்கு சொல்ல வந்தீங்க? இல்ல ஜி, எதுவும் இல்ல ஜி, எதுவும் இல்ல. நன்றி. ஓகே. அதுதான் நம்ம. சரி சரி ஓகே. ம். சரிப்பா, ஓகே. நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே நாளைக்கு ப்ரோ. பார்த்துட்டு பாய். ஓகே, பாய் Okay, பாய் bye, பாய். bye. பாய் ப்ரோ. பாய். தேங்க்ஸ். தேங்க்யூ.